ஹாய் வாங்க, வெல்கம் டு அன்புமதி சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் மிளகா மல்லி வாங்கிட்டு வந்தாலும் அது எப்படி அரைச்சின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ. ஆனால் இன்றைக்கி வந்து மேகம் நேற்றெல்லாம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வரும்போது வந்து மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நான் அதனால் வாங்கிட்டு அந்த மாதிரி அதனாலே வெயில் வந்து நல்லா கொளுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா நானுமே மிளகா இன்றைக்கி எல்லாமே வந்து இன்றைக்கி காலையிலே பிள்ளைங்களே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காய் வைக்க நானுமே ஆரம்பிச்சிட்டு, நானும் மாமா வந்து கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே மூட்டையை தூக்கிட்டு வந்து வெயில் போட்டு நானே காய் வச்சுட்டு தான் இருக்கிறேன். மிளகா ஃபுல்லுமே ஒரு சேரை இரிச்சு போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லுமே பரவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா மல்லியும் காய் வச்சுட்டேன். ஆனாலுமே காரமாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகா. நானுமே வந்து போயிட்டு இந்த மாதிரி மிளகா தேடி கண்டுபிடிச்சி தான் நல்லா தரமாகவும் இருக்கும், நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி மிளகா தான் நம்ம போய் வாங்கிட்டு வந்து அரைச்சா தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படியாகும், கிடைக்குதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி பல பேருக்கு வந்து இது வந்து எப்படின்னா வேலை, இது என்ன ஒரு வேலையா அப்படின்னு நினைப்பாங்க. எங்களுக்கு இது ஒரு பெரிய வேலை தான். இது அது பின்னாடி இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய உழைப்பு எவ்வளவு தெரியுமா அது உங்களுக்கு. முதல்ல நானுமே தரமான மிளகு எல்லாமே நம்ம பார்த்து நாம் எவ்வளோன்னா எப்படின்னா ஒரு கடையாக நல்லா மிளகு நல்லா இருக்குமா இல்லை பார்த்து காரமாக இருக்குமா அது தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாவுமே அதே மாதிரி தான் சிறு மிளகாயாக பார்த்து நல்லா காரமாக இருக்குமா அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும். ஒரு கடையே நானும் ஏறி தான் இறங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி தான் நாங்கள்லாம் வந்து காலேஜ்னா இந்த மாதிரி தான் நான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன். அதில் இருக்கிற இது எல்லாத்தையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாங் பண்ணி தொட்டெல்லாம் பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூசி கல் எல்லாமே இருக்கிறது எல்லாமே நாமளும் பாங் பண்ணி அதுக்கப்புறம் மல்லியில் இருக்கும் நல்லா டஸ்ட்டாக இருக்கும் நிறைய. இது எல்லாமே நாம் பொடிச்சு பாங் பண்ணி போய் கியூவில் நின்று எல்லாத்தையும் போய் அரைச்சிட்டு வரணும். சில கூட்டமாக இருந்துச்சுன்னா லைன் நிற்கணும், கூட்டம் இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே அரைச்சிட்டு நான் பாட்டுக்கு நம்ம வந்துடணும். ஒரு 3 நாள் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காய வச்சு நான் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வரத்துக்கு. வந்ததுமே அப்படியே நம்ம வந்து கவரில் கட்டிலாம் வைக்கக்கூடாது, ஒரு டப்பால் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வாசனையாக இருக்குல்ல, அதனால் வந்து மனமாக இருக்கும், நம்ம நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றத மட்டும் தான் நீங்கள்லாம் எதிர்பார்க்குவீங்க. நாங்கள்லாம் தேவையில்லாதெல்லாம் கடையிலலாம் வாங்க மாட்டோம்ப. அது பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எல்லாமே தரமாகவும் நல்லதாகவும் நம்ம தரணும்னு மக்களுக்கு நாம் வந்து இது பண்ணுறோம்ப. அவங்க சில பேருங்களாம் வந்து ஒரு மாதிரி தான் இது பண்ணிட்டு போவாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்ப, தரமாக மக்களுக்கு நம்ம தரணும்னு நான் யோசித்து எல்லாத்தையும் நான் பார்த்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் விட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் பாங் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே நான் தான் செய்வேன். அப்போக்குமே வந்து இடையில் அரிசி இந்த மாதிரி மிளகா மல்லி எல்லாம் காலேஜ்னா இந்த மாதிரி நான் தான் எல்லாமே பாங் பண்ணி க்ளீன் பண்ணி கல் மண் நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே இந்த மாதிரி தான் நான் எல்லாமே பாங் பண்ணி தான் நான் போய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சாப்பிட்டு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. ஆனாலுமே நம்ம வந்து எதுவும் நாங்கள் நினச்சா கடையில் வாங்கி நம்ம போடலாம். ஏன்னா வாங்கி போடலான்னா எனக்கு அது சரி வராது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி அரிசி காய வச்சு பொருள் தரமாகவும் நல்லதாகவும் மக்களுக்கு தரணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்மளை வந்து பாராட்டுறது எனக்கு மிக பெரிய நல்லா பிடிச்சிருக்கு. எப்படின்னா உங்கள் கடையில் எது சாப்பிட்டாலுமே நல்லா இருக்குப்பான்றாங்க. ஏன்னா நம்மளாம் வீட்டிலே வந்து ப்ராடக்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தான் நம்ம வந்து கடைக்கு யூஸ் பண்ணுறோம். எல்லாமே நம்ம பாராட்டிட்டு போகிறதே அவங்களுக்கு எனக்கு வந்து இன்னுமே வந்து அது இன்னும் உழைக்கணும் போல் தோணும். எப்படின்னா நம்ம கடைக்கு யார் வந்தாலுமே உங்கள் கடையில் சிக்கன் போண்டா நல்லாயிருக்கு, 65 நல்லாயிருக்கு, சூப்பு வந்து நல்லா இருக்குப்பா உங்கள் கடையில் நல்லா இருக்குது, இந்த மாதிரி சூப்பு வந்து எங்கேயுமே தரமாட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. அதனால் வந்து மக்களுக்கு கேட்டு நம்ம வந்து மக்கள் வந்து சொல்கிற வார்த்தை ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு எப்படின்னா மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம எவ்வளோ வேலை நம்ம கஷ்டம் எவ்வளோ இருந்தாலுமே கடைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணி பாங் பண்ணி எல்லாமே நாங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வோம். நம்ம வேலைலாம் இப்படி தான் இருக்குது. எப்போவுமே திரும்பவும் கலைச்சுன்னா திரும்பவும் இந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். நானுமே காய வச்சுட்டு மாமாவும் கொஞ்சம் இடையில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா நான் கொஞ்ச நேரம் வாரிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா மாமாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி வா நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு, அதுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணி நான் வாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமாக இருந்துச்சுங்களா, லைன் நின்றுட்டு இருந்துச்சு. நம்ம வந்து கொடுத்துட்டு போயிட்டோம், நீங்களே அரைச்சி வைங்கன்னா எங்களுக்கு கடைக்கு லேட் ஆகுது அப்படி சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் வாங்கிட்டு வந்து போனேன். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இந்த கடையில் எல்லாமே வந்து மலாட்டை எல்லாமே ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மலாட்டை எண்ணெய் எல்லாமே நல்லாவே இருக்குது, தரமாகவும் இருக்குது. 260 ரூபாய் எண்ணெய் 1 லிட்டரு வந்து இங்கே. நானுமே 1 லிட்டரு வாங்கிட்டு மிளகா மில்லில் அரைச்சிதை எடுத்துகிட்டு நானுமே
மல்லியெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமாவும் நானும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா வந்து வீட்டில் வந்து 5 கிலோ நான் வாங்கிட்டு வந்தேன். எடை வச்சு பார்த்தா இது என்னென்னா 300 கிராம் வந்து கம்மியாக குறையுது. வச்சு எடுத்துன்னு போய் ஆடினா ஒரு 300 கிராம் 200 கிராம் குறைஞ்சிடுது போலாட்டங்குது. நீங்களும் இந்த மாதிரி தான் எல்லாமே இது மாதிரி தான் ப்ராடக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காம